வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ் வெல் அஸ் எப்பயும் போல் வங்கி கடன்கள், சாமானிய மக்களுக்கான வங்கி கடன்கள், அதை குறித்து இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த சாமானிய மக்கள் யார் அப்படின்னா, டீ மாஸ்டர்ஸ். எஸ், அவங்களுக்கான வங்கி கடன் லோன் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது, சரிங்களா, அவங்க எப்படிலாம் பேங்க்ஸை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு, இல்லைனா நிறைய பேருக்கு உண்மையாகவே அது உணவாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்த வங்கி வேலைகளில் நிறைய பேர் வந்து மதிய சாப்பாடே வந்து டீயும் மெதுவடையும் தான். ஸோ அப்படியான இடங்களை நம்ம அடிக்கடிக்க சந்திச்சிட்ருக்குறோம் நபர்கள். அவங்களுக்கு என்ன மாதிரி லோன் தராங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டீ மாஸ்டர், வடை மாஸ்டர் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான். என்ன அப்படின்னா, இங்கே 2 கேட்டகரிங்க. ஒன்று வந்து ஓனர், இன்னொன்று ஒர்க்கர், சரிங்களா. ஸோ ஏதோ ஒரு டீ ஷாப் இருக்குது, அது பெரிய டீ ஷாப்பாக இருக்கலாம் அல்லது சின்ன டீ ஷாப்பாக இருக்கலாம், சரிங்களா. அங்கே இருக்கக்கூடிய ஓனர் அண்ட் ஒர்க்கர், இந்த 2 கிளாஸிஃபிகேஷனில் நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம ஒர்க்கர்ஸாக பார்த்துக்கலாம். அந்த டீ மாஸ்டர்ஸ் அண்ணங்க, வடை மாஸ்டர் அண்ணங்களுக்கு வந்து லோன் பண்ணுவாங்களான்னா நிச்சயமாக பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டீ கடையில் வேலை பார்க்கக்கூடிய அண்ணங்க அவங்களுடைய ஓனர்கிட்டருந்து சம்பளம், அதை மாதாந்திர சம்பளமாக வாங்கும் பட்சத்தில், அதுவுமே தன்னுடைய வங்கி கணக்குகளில் வரவு வைக்கும் பட்சத்தில் மட்டுமே தான் அவங்களுக்கு பேங்க்கில் இருந்து லோன் தருவாங்க சார், சரிங்களா. இது எதுக்காக அப்படின்னா, ஒருத்தர் லோன் கேட்குறாங்க, பட் அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, எங்கே தொழில் பண்ணுறாங்க, யார்கிட்ட தொழில் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான வரவு செலவு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் வங்கி புத்தகங்கள், பேங்க் பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய வரவு செலவுகளை ஒரு வங்கி பார்க்குறாங்க சார், சரிங்களா. ஸோ மற்றபடி வேறு எந்த காரணமுமே கிடையாது. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பேங்க் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் இனிமே இது வரைக்கும் எப்படின்னு தெரியல, இனிமே வேலை பார்க்குற இடத்துல சம்பளத்தை அக்கௌண்ட்டில் வாங்கி பழகுங்க, சரிங்களா. அது சார் டெய்லி சம்பளம் எனக்கு கொடுப்பாங்க சார், நான் அதே அக்கௌண்ட்டில் வாங்கலாமா சார்? என்ன ஒரு சம்பளமாக இருந்தாலும் சரி சார், சரிங்களா, அரை நாள் சம்பளமாக இருந்தாலும் கூட சரி சார், நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வங்கி கணக்குகளில் மட்டுமே தான் வாங்கணும் சார். கேஷ் ஆன் ஹேண்டு, கேஷ் ஃப்ரீ ஹேண்டு, இது எல்லாமே வந்து பை கேஷ் எப்போயுமே வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் சார். உங்களுடைய ஒரு நாள் வருமானம் ஒரு 300 ரூபா அப்படின்னா, அந்த 300 ரூபாயை தயவு செஞ்சு வங்கி கணக்குகளில் வர வைக்க சொல்லுங்கள். அதே மாதிரி ஓனர்ஸ், அவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், தயவு செஞ்சு சார் உங்களுடைய ஒர்க்கர்ஸ்க்கு நீங்கள் வந்து பணத்தை நீங்கள் வங்கி கணக்குகளில் கொடுத்தீங்கன்னா தான் நாளைக்கு அவங்க வந்து ஒரு வங்கியில் லோன் வாங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா. ஸோ இதுதான் சார் ரொம்ப கிறிஸ்பான ஒரு மெசேஜ். சரி சார், என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை? எப்பயும் சொல்கிற மாதிரி தான் சார். பேன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், அட்ரஸ் ப்ரூஃபுக்கான ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும். அது ஆதார் கார்டு இருந்தால் வேறு அடிஷ்னல் ப்ரூஃப்ஸ் எதுவும் தேவையில்லை. இங்கே சொந்த வீடு இருக்கணும், சொந்த வீடு இல்லை அப்படிங்கிறத இதெல்லாம் நம்ம போகலை. இது வந்து முழுக்க சம்பளத்தை பேஸ் பண்ணி, வரவு செலவுகளை பேஸ் பண்ணி தரக்கூடிய லோன், அதுகளுக்கு மட்டுமே தான் நம்ம அதை பற்றி தான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே எனாஃப் சார், சரிங்களா. சரி சார், ஓனர்ஸ் அவங்களுக்குலாம் எந்த மாதிரி லோன் தருவீங்க? எங்களுக்கு தனிநபர் கடன் தருவீங்களா அப்படின்னா தருவாங்க சார். அது 2-3 கேட்டகரியில் சொல்லுவாங்க. ஐடிஆர் ஃபைல் பண்ணுறவங்க, சரிங்களா. அதுபோல் உங்களுடைய சில ஃப்ரான்சைசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எடுத்திருப்பாங்க, எஃப்எஸ்எஸ்ஐ எடுத்திருப்பாங்க, சரிங்களா. இந்த பேஸ் பண்ணி ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டிஆர், அவங்களுடைய பேங்கிங் சொரக்கேட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் சார் பேங்க்கில் லோன் தராங்க. அவங்களுக்கும் ஆஸ் வெல் அஸ் எப்பயும் போல் என்ன வேணும்னா, பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஐடிஆர் இருந்தால் ஐடிஆர், பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் கடைசி ஒரு 6 மாதத்துக்கு, சரிங்களா. இவங்களுக்கும் சொந்த வீடு இருக்கணுமா இருக்க வேணாமா அப்படிங்கிறது அவங்க எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து தான் சார், சரிங்களா. ஸோ எல்லாருக்குமே வங்கிகள் கடன் உதவிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த க்ரைட்டீரியா நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு வந்து பேங்க்லேருந்து லோன்ஸ் ஆஃபர் பண்ண போகிறாங்க. நம்ம அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம் சார். நன்றி.